வெயிட்டரு, உன் பேர் வெயிட்டருன்றதுனால என்னை ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறையா? சுடு தண்ணி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் தான் நானும் இங்கேயே காத்துட்டு கிடக்கிறது? இல்லை மேடம், ஃபஸ்ட்டு கோல்ட் வாட்டர் கேட்டிங்க, அப்புறம் ஹாட் வாட்டர் கேட்டிங்க. அதனால் மாற்றி மாற்றி கொண்டு வரதுக்கே எனக்கு நேரம் ஆயிடுச்சு மேடம். சரி, ஆர்டர் கொடுக்குறீங்களா? சுடு தண்ணி எடுத்துன்னு வர சொன்னால் அவ்வளோ சூடாக கொண்டு வர குடிக்கிற அளவுக்கு எதமாக இருக்கணும்ல, அதனால தான் உன்னை திருப்பி அமிச்சேன். நாங்கள் காசு கொடுத்து தானே இந்த ஹோட்டலில் சாப்பிட்றோம், ஃப்ரீயாவாக சாப்பிட்றோம். இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு உங்களுக்கு தெரியாதா மேடம்? சரி, ஆர்டர் சொல்லுங்கள், நான் கடகடன்னு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, முதல்ல ஒரு வான்கோழி பிரியாணி எடுத்துன்னு வா. அதில் நடுவில் ஒரு லெக் பீஸ் வைப்பியே, அது இருக்கிறதுலே பெரிய வான்கோழியோட லெக் பீஸாக பார்த்து எடுத்துன்னு வந்து வைப்பா. எனக்கு வான்கோழினா ரொம்ப பிரியம்ப்பா. இவ்வளோ நேரமா வெயிட்டர் ஒருத்தர் கழுவி ஊத்துனாரு, அது வேற யாரும் இல்லை, உங்க அம்மா தான். அத்தை, அவங்க எங்களுக்கு அம்மா பாவத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நாத்தனாரு. அவன் எனக்கு நாத்தனார் இல்லடி, தேங்காய் நாரு. நீ என்னவோ அவளுக்கு வயிற்றால போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே என்னவோ விதவிதமாக டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா உட்காந்துக்கிட்டு. எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. கொஞ்ச நேரம் இப்படியே மறைவாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளும் வீட்டு கிளம்பி போயிடலாம். நம்ம இங்கேருந்து அவங்கள பார்க்கறது அம்மாவுக்கு தெரிய வேணாம். ஆமாம் ஆமாம், இந்த திட்டுக்கோட்டி என்ன வேலை பார்க்குதுன்னு கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். மேடம், வான்கோழி பிரியாணி மட்டும் போதுமா? இருப்பா, அதுக்குள்ளே போகிறேன். பிரியாணி எடுத்துகிட்டு வா. அதுக்கப்புறமா ஆப்பம் இருக்குல்ல, ஆப்பம், அது உள்ளே முட்டை ஊற்றி கொண்டு வருவியே, அதை எடுத்துகிட்டு வா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு முக்கியமான காரணமே அந்த முட்டை ஆப்பம் தான். அதுக்கு நல்லா ஒரு கிரேவியாக பார்த்து எடுத்துன்னு வா. கிரேவி மட்டும் சிக்கன் இருக்குது மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் சிக்கன் உப்பு கறி இருக்குதுல்லப்பா, அதை எடுத்துக்கப்பா. அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் ஆப்பத்தை. அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும் மேடம். உப்பு கறி வந்து ஆப்பத்தோடு வராது, அது தனி டிஷ்ஷு. அதனால பரவாயில்லையா? இல்லைனா ஆப்பத்தோடு வர கிரேவியை கொண்டு வந்துடுவா. பரவாயில்லப்பா, தனி டிஷ்ஷாக தான் கொண்டு வா, அதனால ஒன்றும் இல்லை. அதேமாதிரி ஆப்பத்துக்கு கொண்டு வர கிரேவியை அதுக்காக எடுத்துகிட்டு வராமல் விட்றாத. ஆப்பத்துக்கு வர கிரேவியை எடுத்துகிட்டு வா, இதை தனியாக உப்பு கறியை கொண்டு வந்துடு. 2 நாள் முன்னாடி சுபானி அம்மா கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டாங்க, எங்கேயோ அவங்க ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போகணுன்னு. அம்மா அவங்கள திட்டி அமிச்சிட்டாங்க, காசே இல்லைன்னு சாதிச்சாங்க. இப்போ பாருங்களேன், எப்படி வந்து உட்காந்துட்டு எத்தனை ஐட்டம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு. எப்படியும் பில்லு 1000 ரூபாய்க்கு மேலே எகிரிட்டும் போல இருக்கு. ஏண்டி, இவகிட்ட காசு இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? சொந்த வீடு நாங்கள் கொடுத்துட்டோம், அது பத்தாததுக்குன்னு 3 வாடகை வீடு வேறு வச்சிட்ருக்கா. அதில் வர வாடகை பணம் வேறு வருது. உன் அண்ணன் வரும்னு வர சம்பளத்தில் பாதி எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட தான் கொடுக்குறான். அது பத்தாததுன்னு என்னோட தம்பி இருக்கானே எங்கள் வீட்டுக்கார், அவரும் மொத்த சம்பளத்தையும் கொண்டு வந்து இவகிட்ட தான் கொடுக்குறான். எல்லா காசையும் வச்சுக்கிட்டு காசு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காடி இவ. ஆமாம் அத்தை, அம்மா அவங்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ணிக்கிறாங்க. நான் கூட போன வாரம் ட்ரெஸ் வாங்கணும், ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏதாவது பேசி கீசி கொஞ்சம் காசு வாங்கி கொடுங்களேன். இவகிட்ட என்னத்த பேச முடியும்? அவள் வீட்டுக்கு வந்த மருமகளையே மதிக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு 500 ரூபாய் காசு கேட்டால் கொடுத்தாளா? உனக்கு எங்கேருந்து அவள் காசு கொடுக்க போகிறா? இவகிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்லை. நீ இவகிட்ட பேசி காசு வாங்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக உங்கள் அப்பா கிட்டே பேசி அவர்கிட்டயே பணத்தை வாங்கி உன் செலவுக்கு வச்சுக்கோ. நானும் வருண்கிட்ட பேசுகிறேன். அவன் பொண்டாட்டி அவளை நம்பி தானே வந்திருக்கா. அவளுக்கு செலவு பண்ணாமல் எதுக்கு இவன் எல்லாருக்கிட்டையும் போய் காசு வாங்க வைக்கிறான் தெரியல. மாதத்துக்கு அவளுக்கு இனிமேல் காசு கொடுன்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட பேச போகிறேன். அத்தை, பேசதான் பேசுகிறீங்க. வருண் அண்ணா கிட்ட சொல்லி எனக்கும் மாதத்துக்கு கொஞ்சம் செலவுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க சொல்கிறீங்களா? சரிடி, பேசுகிறேன். இந்தாப்பா, எங்கப்பா போயிட்டே இருக்கேன், இங்கே வாப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா. கேளுங்க மேடம். உங்கள் கடையில் ஆமை கறி கிடைக்குது, ஆமை முட்டை கிடைக்குதுன்னு வெளியே ஒரு புரளி கிளம்பிட்டுருக்கே, அது உண்மையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் அதெல்லாம் விற்கிறது இல்லைப்பா. பொய் சொல்லாதப்பா. இருந்தா கொஞ்சம் ஆமை கறியில் 1/2 பிளேட் எடுத்துன்னு வரியா? மேடம், நானும் 20 வருஷமாக இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் இங்கே சமைக்கிறது கிடையாது. வெளியில் இருக்க திட்டு பசங்க பிஸ்னஸ்க்காக இந்த மாதிரிலாம் போய் சொல்லி எங்கள் ஹோட்டல் பேரை கெடுக்கிறாங்க. சரிப்பா, நீ ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற? இருந்தால் எத்தனை சாப்பிட்டு போகிறேன், இல்லைன்னா பக்கத்து கடையில் ஹோட்டலில் கேட்டு பார்க்குறேன். இந்த பொம்பளை மனுஷனை தவிர மீதி எல்லாத்தையும் துண்ணும் போடுது. ஆட்டோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துமாப்பா. உட்காந்து காலெலாம் வலிக்குது. பார்த்தீங்களா அத்தை, உட்காந்து கால் வலிக்குதான். வீட்டில் எனக்கு பேதின்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இங்கே வந்து இன்னும் ஃபுல் கட்டுறா பாடுறீவோ. என் தம்பி சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அப்படி தின்னே அழிச்சிடுவா போல இருக்கு. இவ போயிட்டு சுபாவை குறை சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு எவ்வளோ ஒல்லியாக இருக்குது, அது ஒரு பிளேட்டு சோறு கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது. அந்த பொண்ணை போயிட்டு எப்போ பார்த்தாலும் தின்னே இருக்கிறா, தின்னி மூட்டைன்ட்டு கிண்டல் பண்ணினுங்கிறா. இவ எந்த கேட்டகரியில் வருவான்னு தெரியல. இந்த மூட்டை ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து தீனி மூட்டைன்னு சொல்லுங்குது. கொடுமையை பற்றியா?
ஏய், நான் உங்கள் அம்மாவை தான் நீ கிண்டல் பண்ணினுக்கிறேன். நீ என்னவோ ஜாலியாக யாரையோ கிண்டல் பண்ணுற மாதிரி சிரிச்சு கொண்டாடினுக்கிற. அதுக்கு அவங்க அம்மா மாதிரி நடந்துருந்துருக்கணும். சரி, ஆனால் பண பிசாசு. பின்ன யாராவது அவங்கள கிண்டல் பண்ணால் சிரிப்பு வராமல் கோவமாக வரும். நீ பேசுறதும் நியாயம்தான். ஆமாம், என்னோட அத்தியாவசிய செலவுக்கு கூட மாதம் இவங்க காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு கடுப்பு இருக்குமா இருக்காதா? நாள் என்ன அண்ணனோட பின்னல் இடையின்னு மொல்லமாக நடந்து போகிறாரு. எப்போ ஆர்டர்லாம் எடுத்து வந்து கொடுப்பாரு தெரியவரு. ஆமாம், இவ்வளோ ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோமே, வீட்டில் வேறு சமைச்சு வச்சிருக்கோமே, அதெல்லாம் என்ன பண்ணுறது? சரி விடு, நமக்கு சிக்கன அடிமை இருக்கே நம்ம வீட்டுக்கார் சண்முகம், அவர்கிட்ட மிச்ச மீதி சாப்பாடெல்லாம் போட்டு இன்னைக்கு காலி பண்ணிடலாம். அதில் மிதிச்சுன்னா இந்த சுபா பொண்ணு வருவா, அவளுக்கு காலையில் பழுத போட்டுற வேண்டியதான். பாத்தியடி உங்கள் அம்மாவுக்கு கொழுப்ப. இவன் மட்டும் வித விதமாக சாப்பிடுவாளாம். மருமக பொண்ணுக்கு டெய்லி காலையில் பழுது போடுறான். இதாங்க மேடம். பா, வாசனை மூக்கு தொலைக்குதே. இந்த கடைக்கு நான் எதுக்கு வரேன்னா, எங்கேயுமே இந்த மான்கோழி பிரியாணி அருமையாகவே இருக்காது. உன் கடையில் இருந்தாப்பா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா டேஸ்ட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு நாக்கிலே இருக்கும். பெரிய லெக் பீஸ் அரைச்சியா மேடம்? இந்த ஹோட்டல்லையே இருக்கிற வான்கோழியில் பெரிய வான்கோழியோட லெக் பீஸு இதுதான். இதுக்கு மேலே பெரிய லெக் பீஸ் வேணும்னா நாங்கள் டைனோசரோட லெக் தான் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி வைக்கணும். இல்லை வேணாப்பா, இதுவே நல்லா தான் இருக்குது, நான் சாப்பிட்றேன். சரி, நீ போ, அடுத்த ஆர்டர் ரெடி பண்ணி எடுத்துன்னு வா. ஆப்பமும் முட்டையுமா ரெடி ஆகினா இது மேடம் வந்துடும். அது உப்பு கறியை மறந்துடாதப்பா. இது சோத்துக்கு சத்த மேடமாக இருக்குமோ? ஒரு மாதமா ஒன்றும் சாப்பிடாம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு போதோ என்னவோ ஒன்றும் புரியல. டேஸ்ட் அல்லுது. என்ன ஒன்று காரத்தை கம்மி பண்ணி போட்டிருக்கா. காரத்தை நல்லா தூக்கலாக போடக்கூடாது, அப்போ தானே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அத்தை, எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி. வயிறு வலின்றாங்க, ஆனால் காரம் நல்லா தூக்கலாக இருக்கணுமா. அவளுக்கு ஏதிரி வயிற்று வலி. நம்ம நல்லா போய் சொல்லிட்டு இங்கே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. வயிற்றால போகிறவங்க யாராவது இத்தனை டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டது பார்த்துருக்கியா? தமிழகத்திலே முதல் முறையாக உங்கள் அம்மா தானே சாப்பிட்டுட்ருக்கா. இந்தாங்க மேடம் முட்டாப்போம். 2 கிரேவி கேட்டேனே மேடம். உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு மட்டன் கிரேவியே கொண்டு வந்துட்டேன். அது கூட உப்பு கறியும் இருக்குது. உங்கள் இஷ்டம் போல் சாப்பிடுங்க. சரிப்பா. என்னது இது, எவ்வளோ சாப்பிட்டாலும் நீ வயிறே ஃபுல்லாக மாட்டுது, பசிக்கிற மாதிரியே இருக்குதே. வெயிட்ரண்ணா சொல்லுங்கள் மேடம், நான்வெஜ் மீல்ஸ் இருக்குதாப்பா? என்னது, ஒரு முழு பிரியாணியாக துண்ணுட்டு நான்வெஜ் மீல்ஸ் வேறு கேட்குது இந்த பொம்பளை. என்ன மேடம் கேட்டீங்க? இவன் ஏன் இந்த மொழி மூழ்கிறான்? நான்வெஜ் மீல்ஸ் தானே கேட்டோம். ஏன்பா நான்வெஜ் மீல்ஸ் இருக்கான்னு கேட்டேன்ப்பா. அது இல்லை சிக்கன் மீலு, மட்டன் மீலு, ஃபிஷ் மீலுன்னு வருமே, அது இருக்கான்னு கேட்டேன். ஐயோ அதெல்லாம் இல்லை மேடம், அது வெறும் லஞ்ச் டைம் மட்டும் தான். இப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு. நைட்டுக்கு எங்கள் ஹோட்டலில் அதெல்லாம் விற்கிறது இல்லை மேடம். சரிப்பா டென்ஷன் ஆகாத. இல்லைன்னா நான் சும்மா இருக்க போகிறேன். அதுக்கேப்பா இவ்வளோ ஆக்ரோஷமாயிட்டேன். சரி பரவாயில்ல, வறுத்த மீன் இருக்குதா? வஞ்சர மீன் நல்லா வறுத்து பெரிய பெரிய பீஸாக போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துன்னு வரியா? சரி மேடம், ஒரு பிளேட்டு வஞ்சர மீன் எடுத்துன்னு வரேன். இன்னும் இந்த வெயிட் இவ்வளோ கோவமாக போகிறான். போன தடவை ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு போகும்போது டிப்ஸ் வைக்காமல் போயிட்டோம்ல, அந்த கோவம் இன்னும் இருந்தாலும் மனசில் இருக்கும்ல. இந்த தடவைக்கு எப்படியும் ஒரு 5 ரூபான்னு டிப்ஸ் வச்சிடணும். சரி வைக்கிறது தான் வைக்கிறோம், ஏன் 5 ரூபா வைக்கணும்? மேலே 1 ரூபா வச்சு 6 ரூபாவே டிப்ஸ் வச்சுருவோம். அப்போ தான் இந்த வெயிட்டருக்கும் மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கும் நல்லபடியாக சர்வ் பண்ணுவார். இவளுக்கு மாத வருமானமே 70,000 ரூபாய்க்கு மேலே வருது. ஆனால் வெயிட்டருக்கு 6 ரூபாய் டிப்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறா பற்றியாடி? அட போங்க அத்தை, சொந்த பொண்ணுக்கே மாதம் ஆனால் பாக்கெட் பண்ணி கொடுக்க மாட்டேது, வெயிட்டுக்கு தான் இந்த டிப்ஸ் வைக்க போகுது. சரி, நம்ம இதுக்கு மேலே இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம். இல்லைனா இவ தெரியாமல் நம்மளை திரும்பி பார்த்தா கூட நம்ம இங்கே இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம். வா கிளம்புவோம். சரியாத்த, வாங்க கிளம்புவோம். மேடம் மீன் வறுவல். என்ன மேடம் சோகமாயிட்டீங்க? என்னப்பா மீன் வறுவலாம் ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது மேடம். இதை விட பெரிய மீன் கடல்லே கிடையாதான். இதை சாப்பிட்டு கிளம்புங்க. என்னப்பா என்ன டக்குன்னு கிளம்ப சொல்லிட்டேன்? ஆமாம் மேடம், ஹோட்டல் க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, அதனால் இதுக்கு மேலே எந்த ஆர்டரும் நாங்கள் எடுக்க மாட்டோம். இதோட லாஸ்ட்டு நான் பில்லு போட்டு கொண்டு வந்துடுறேன். சரி மீன் சிறுசாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிறேன். பில்லு போட்டிருப்பா, நேரம் ஆயிடுச்சு பொழுது, நான் கூட வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பணும். ஓகே மேடம். அடுத்து வரும்போது வேறு டேபிளை சூஸ் பண்ணணும். இந்த வெயிட் ரொம்ப சிடுன்னு இருக்கான். இவனுக்கு டிப்ஸ் கொடுக்குறது வேஸ்ட்டு தான். இருந்தாலும் போனால் போகுது, ஒரு 6 ரூபாய் கொடுத்துருவோம். அடுத்த தடவைக்கு இதே வெயிட்டர் நம்ம டேபிளுக்கு வந்தால் 5 பைசா கூட கொடுக்கக்கூடாது. வெரி ரூட் ஃபெலோ. சொன்ன மாதிரி நேரம் தான் ஆயிடுச்சு போல இருக்குது. மீனை லபக்குன்னு வாயில் போட்டுக்கின்னு பில்லை கட்டிட்டு ஓடி போயிடுவோம். மேடம் பில்லு மேடம். பில்லு வந்துச்சா? சரி
என்ன இன்னைக்கு பில்லு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துக்குது, அவ்வளோவா சாப்பிட்டுட்டோம். பின்ன கொஞ்சம் நஞ்சம் தினியா தின்ன, நீ தின்னதுக்கு தானே பில்லு போடுவாங்க, பக்கத்தாள் பில்லுமா உனக்கு சேர்த்து போடுவாங்க. தொப்பி போட்ட வெயிட்ரு பா, நீ சூப்பராக சர்வ் பண்ணுறப்பா, அப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்தா இதில் 6 ரூபாய் இருக்குது, டிப்ஸை வச்சுக்கோ, பார்த்து செலவு பண்ணேன்னா. தடவை இந்த ஹோட்டலுக்கு நான் வரும்போது நீயே வெயிட்டராக வந்துடு, நான் உன்னை பற்றி ஹோட்டலில் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. லக்ஷ்மி பார்த்து செலவு பண்ணப்பா, 6 ரூபாய் பத்திரமா வச்சுக்கோ, செலவு பண்ணாத. இந்த காசை நீ அப்படியே வச்சுக்கணும்னு வச்சுக்கோ, உனக்கு நிறைய காசு வரும். என் கையில் காசு வாங்கினா ராசின்னு எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லிக்கிறாரு. சரி மேடம், சரி மேடம், பத்திரமா வச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. சரி பில்லு நான் கேஷ் கவுண்டரில் கட்டிக்கிறேன்ப்பா, கொஞ்சம் நவுறு, நான் கிளம்புறேன். மூஞ்ச பற்றியா எல்லாத்தையும் துண்டு வெறும் 6 ரூபாய் டிப்ஸ் வச்சுட்டு அதை வர நல்லா பார்த்துக்கோ வந்து நமக்கு இன்னும் வருதுங்க பாரு கஸ்டமருங்க. இதனால என்ன தனியாக அதை பேசிகிட்டு இருக்காரு, ஒரு வேளை நம்மளை பற்றி பெருமையாக பேசுவார் போல இருக்கு. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஹோட்டல்லே 1 ஹவர் இந்த பொம்பளையை நம்மளால சமாளிக்க முடியல, வீட்டில் இதை வச்சுக்கிட்டு எப்படி தான் வீட்டில் இருக்கவங்களாம் போராடுறாங்களோ தெரியல. மக்களே, உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்டை போட்டுருங்க. எனக்கு அடுத்த 6 வெயிட் பண்ணி இருக்குது.